சென்னை அயனாவரத்தில் உள்ள மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்து வந்தவர் சென்னை பெரம்பூரில் வைத்து கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய கொலை சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை சிறப்பு விசாரணை பிரிவுகளை அமைத்து தற்போது தனிப்படை மூலமாக குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்திருக்கின்றார்கள். 10க்கும் கூடுதலான குற்றவாளிகள் அந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கொலையாளிகளிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையை தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சார்ந்த பல்வேறு விஷயங்களை தமிழக அரசு தீவிரப்படுத்தி இருக்கின்றது. அதன் முன்னோட்டமாக நேற்றைய தினம் சென்னை பெருநகர காவல் ஆணையராக அருண் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கிற்கான கூடுதல் ஆணையராக கூடுதல் ஏடிஜிபி என்ற தகுதியுடன் மாற்றமும் செய்யப்பட்டிருந்தது. அதன்படி டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் கூடுதல் ஏடிஜிபியாக சட்டம் ஒழுங்கு சார்ந்து நியமனம் செய்யப்பட்டிருந்தார். சென்னை பெருநகர காவல் ஆணையர், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை அயனாவரத்தில் இருக்கக்கூடிய மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் இல்லத்திற்கு சென்று அவருடைய மனைவி உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு தற்போது ஆறுதல் தெரிவித்து வருகின்றார். தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருந்த நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முதலமைச்சர் தற்போது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் எடுத்துக் கூறி வருகின்றார். அது மட்டுமல்லாமல் அயனாவரத்தில் வசித்து வந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உருவப்படம் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதன் பிறகு மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் உள்ளிட்டவர்களோடு இணைந்து பொற்கொடி உள்ளிட்ட ஆம்ஸ்ட்ராங்கினுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து தற்போது முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்து வருகின்றார். அரசு சார்பில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் அவர்களிடம் கூறி வருகின்றார். குறிப்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டது, குற்றவாளிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளதுடன் அவர்களுடைய குடும்பத்தினரின் வேண்டுகோளையும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதாக தற்போது தகவல் தெரிய வந்திருக்கின்றது. அவருடைய மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியிடம் தகவல்களை கேட்டு பெற்றிருக்கின்றார், அந்த கொலை சம்பவத்தை தொடர்பான விஷயங்களை. அது மட்டுமல்லாமல் அவர்கள் தரப்பில் சில வேண்டுகோளும் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி அடுத்த கட்டமாக முதலமைச்சர் சில புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான பணிகளை மேற்கொள்வார் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே குறிப்பிட்டவாறு சென்னை பெருநகர காவல் ஆணையர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஏடிஜிபியாக புதிய நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம். இதுபோன்று உளவுத்துறை காவலர்களுக்கான பணிகள் குறித்தும் முதலமைச்சர் நேற்றைய தினம் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டவர்களோடு இணைந்து ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் காவல்துறையின் உயர் அதிகாரிகளை முதலமைச்சர் தொலைபேசி மூலமாகவும் தொடர்பு கொண்டு இதுபோன்ற கொலை சம்பவங்கள் நடைபெறக்கூடாது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் என்பதற்கான அறிவுறுத்தலையும் எச்சரிக்கையையும் நேற்றைய தினம் முதலமைச்சர் வழங்கியிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது வெள்ளிக்கிழமை மாலை படுகொலை செய்யப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் நேற்று முன்தினம் அடக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் சென்னை அயனாவரத்தில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்று தற்போது முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்து வருகின்றார். அமைச்சர் துரைமுருகன், சேகர்பாபு உள்ளிட்டவர்களும் தற்போது முதலமைச்சரோடு சென்று குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர்கள் ஆறுதல் தெரிவித்து வருகின்றார்கள். அடுத்த கட்டமாக இதில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்ன விரும்புகின்றார்கள் என்பதையும் தற்போது முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கின்றார். ஏனென்றால் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திமுக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளும் கூட விசாரணை தொடர்பாக பல விஷயங்களை சுட்டிக்காட்டி இருந்தார்கள். உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை திமுக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக பொற்கொடி என்பவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி, அவரிடம் தற்போது முதலமைச்சர் எடுத்து வந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக சட்டம் ஒழுங்கு சார்ந்து கைது நடவடிக்கை உள்ளிட்டவை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது தொடர்பான விவரங்களை சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்ன விரும்புகின்றார்கள் என்பதையும் தற்போது முதலமைச்சர் கேட்டறிந்து வருகின்றார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை பொறுத்தவரை சென்னையில் நடைபெற்ற இந்த குரூரமான கொலை சம்பவத்தின் காரணமாக பல்வேறு விதமாக காவல்துறை அதிகாரிகளிடமும் விசாரணை நடைபெற்று வருகின்றது. அதாவது முறையாக அவர்கள் அந்த உளவு தகவல்களை அரசுக்கு தெரிவித்தார்களா, காவல்துறையினருக்கிடையே அந்த தகவல் எல்லாம் பரிமாறப்பட்டதா, ஆம்ஸ்ட்ராங் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து வந்த நிலையில் உளவுத்துறை காவலர்கள் 3 தடவை வரை எச்சரித்ததாக சொல்லியிருந்தார்கள். அந்த தகவல் எல்லாம் அந்த காவலர்களுக்கு முறையாக சென்று சேர்ந்ததா, அதன் அடிப்படையில் காவல்துறையினர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார்களா, அவருக்கான பாதுகாப்பை உறுதி செய்திருந்தார்களா என்பது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் தரப்பிலும் பல கட்டங்களாக விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது.
அதன் அடிப்படையில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தாரை சந்தித்து முதலமைச்சர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு முதலமைச்சர் ஏற்கனவே இரங்கல் தெரிவித்து பதிவுகளை வெளியிட்டிருந்த நிலையில் நேரிலும் சந்தித்து தற்போது ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து. அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கின்றார். தலைமைச் செயலகத்தில் இன்று காலை நடைபெற்ற 2 புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று முடித்தவுடன் நேரடியாக முதலமைச்சர் அயனாவரத்தில் இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்றிருக்கின்றார். இல்லம் சென்ற பிறகு தற்போது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து இந்த விஷயங்களை எல்லாம் ஆறுதல் தெரிவித்த பிறகு கேட்டறிந்திருக்கின்றார். மேலும் காவல்துறையில் ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்படுமா என்ற விவரங்கள் எல்லாம் அடுத்தடுத்து தெரிய வரும் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக இன்று காலை முதலமைச்சரை சென்னை மாநகர காவல் ஆணையர் மற்றும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஏடிஜிபி ஆகியோர் நேற்றைய தினம் பதவியேற்றுக் கொண்டிருந்த நிலையில் முதலமைச்சர் சந்தித்து இன்று வாழ்த்து பெற்றுக் கொண்டார்கள். அவர்களிடமும் முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகாக சென்னையில் எந்த ஒரு படுகொலையும் நடந்துவிடக் கூடாது, சட்டம் ஒழுங்கு சார்ந்து கவனிப்போடு கண்காணிக்க வேண்டும் என்பதையெல்லாம் முதலமைச்சர் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்று அவருடைய மனைவிக்கு ஆறுதல் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த கட்டமாக அவர்கள் குடும்பத்தின் தரப்பில் ஏதேனும் வேண்டுகோள் வைக்கின்றார்களா என்பதையும் தற்போது முதலமைச்சர் கேட்டறிந்து வருகின்றார்.